நார்மலாக நம்ம ஒரு பொம்மையை பார்த்தாலே க்யூட்டாக இருக்குது அழகாக இருக்குன்னு தோணும். அதுவே குழந்தைங்க கிட்ட சொன்னால் உடனே குஷியாகிடுவாங்க. அம்மா அப்பா கிட்ட அந்த பொம்மை வேணும்னு அடம்பிடிப்பாங்க. அப்படி ஒரு பொம்மையே ஒருத்தரோட கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராத்திரியில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்த பொம்மையே உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்க்குது. கேட்கும் போதே பயமாக இருக்குல்ல? இது ஏதோ படத்தில் வர சீன் மாதிரி இருக்கலாம். ஆனா இது உண்மையிலேயே அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம். இத மையமா வச்சு பல ஹாலிவுட் படங்களை எடுத்திருக்காங்க. இந்த க்ளூல இருந்தே நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எட் அண்ட் லொரைன் இன்வெஸ்டிகேட் பண்ணின வேர்ல்டு ஃபேமஸ் கேஸான அனபல் ஸ்டோரி பத்தி தான். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. இந்த அனபல் பத்தி பல பேர் பேசிட்டாங்கன்னு. ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அனபல் கேஸ் பத்தி மட்டும் இல்ல. ரீசெண்டா அனபல் தப்பிச்சு போன செய்தி வர டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு குட்டி கதை. 1964 டோனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அமெரிக்காவில் நர்சிங் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க அம்மா அவங்களுக்கு ஒரு பொம்மை கிஃப்ட் பண்ணுறாங்க. அது என்ன பொம்மைன்னு பார்த்தா 60s ரொம்பவே ஃபேமஸான ரக்கடி அண்ட் டால். அந்த பொம்மையை பார்த்த டோனாக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடுறதுனால அதை அவங்க தங்கி இருக்கிற ஹாஸ்டலுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க ரூம்மேட்டாக இருக்கிற ஆன்ஜிக்கும் இந்த பொம்மையை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது. சில நாட்கள் கழித்து சில வினோதமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் டோனா அந்த பொம்மையை ஒரு ரூம்ல வச்சுட்டு எப்பயும் போல அவங்க காலேஜுக்கு போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த பொம்மை வேற ஒரு இடத்துல இருக்குது. அவங்களும் இதை பெருசா எடுத்துக்காம அப்படியே விட்டுடுறாங்க. இந்த விஷயம் திரும்ப திரும்ப நடக்குது. பெட்ரூம்ல வச்சது ரூமுக்கு வெளியே வந்துடுது. கிச்சன்ல வச்சது ஹால்ல இருக்குது. இப்படி திரும்ப திரும்ப நடந்தாலும் அவங்க எதையுமே பெருசா எடுத்துக்கல. ஒரு நாள் காலேஜுக்கு போயிட்டு வரும்போது அந்த பொம்மை விண்டோக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு மனுஷங்க எப்படி வெளியே வேடிக்கை பார்ப்பாங்களோ அப்படி பார்த்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்த டோனாக்கு ஏதோ வினோதமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பொம்மைக்கு பக்கத்தில் இருந்த பேப்பரில் ஹெல்ப் மீன்னு எழுதியிருந்துச்சு. இதை பார்த்த டோனாக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் அதையும் அவங்க பெருசாக எடுத்துக்காம இது வெளியிருந்து யாரோ தூக்கி போட்டிருப்பாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு நாள் திடீர்னு அந்த பொம்மையோட கண்ணில் இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த டோனாக்கும் ஆன்ஜிக்கும் என்ன பண்றதுனே தெரியாம அதிர்ச்சியில நிக்கிறாங்க. உடனே டோனாவும் அவங்க ஃப்ரெண்ட் ஆன்ஜியும் ஒரு சைக்கிக் மீடியமை கன்சல்ட் பண்றாங்க. சைக்கிக் மீடியம்னா பேய் ஓட்டுறவங்கன்னு சொல்லுவாங்க. அவரு அந்த இடத்துக்கு வந்து அந்த பொம்மையை பார்த்து சில மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டோனா கிட்டையும் ஆன்ஜி கிட்டையும் இந்த பொம்மைக்குள்ள ஒரு 7 வயசு பொண்ணோட ஆவி இருக்குன்னு சொன்னாங்க. இதை கேட்ட அவங்க யார் இந்த பொண்ணு, என்ன ஆச்சுன்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவரு, நீங்கள் இப்போ இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இங்கே ஒரு வீடு இருந்துச்சு, அங்கே அனபல் அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அந்த குட்டி பொண்ணு ஒரு நாள் ஒரு ஆக்சிடெண்ட்ல இறந்துடுறா. அவளை இந்த இடத்துல தான் புதைச்சாங்கன்னும் சில வருஷம் கழிச்சு இந்த இடத்த இடிச்சிட்டு இந்த வீட்டை கட்டியிருக்காங்கன்னு சொல்றாரு. அந்த பொண்ணோட ஆவிதான் இந்த பொம்மைக்குள்ள இருக்குதுன்னு அவர் ரொம்ப நாள் தனிமையில இருந்தனால இப்போ இந்த பொம்மைக்குள்ள இருந்து யாராச்சும் தன் கூட இருப்பாங்களான்னு ஏங்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்டு அவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த பொம்மைய அங்கேயே வச்சுக்கலான்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா அந்த பொம்மைனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் நடக்காதனால அவங்க கூடயே வச்சுக்கிறாங்க. இப்படியே சில நாட்களும் போகுது. இதே மாதிரி அங்க இங்கன்னு அந்த பொம்மை மூவ் ஆகிற இன்சிடென்ட்டும் நடக்குது. இவங்களும் அதை எதுவும் பெருசா எடுத்துக்காமலே இருக்காங்க. ஆனா அந்த வீட்டுக்கு வர ஆன்ஜியோட பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த பொம்மைய சுத்தமா பிடிக்கல. ஆன்ஜி கிட்ட இதை பத்தி அவர் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா அவங்க இதை பத்தி எதுவும் பெருசா கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ஒரு நாள் ராத்திரி ஆன்ஜியோட பாய் ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருந்தாரு. திடீர்னு அவரோட காலை யாரோ இழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு எழுந்து பார்க்கும்போது அங்க அந்த பொம்மை இருந்துச்சு. அதை தள்ளிவிடலான்னு பார்க்கும்போது அந்த பொம்மை வேகமா வந்து அவரோட கழுத்தை பிடிச்ச மாதிரி அவருக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் காலையில இந்த விஷயத்த ஆன்ஜி கிட்டையும் டோனா கிட்டையும் சொல்றாரு. அவங்க இதை ஃபர்ஸ்ட் நம்பல. அப்புறம் அவர் உடம்புல கிறுக்கன மாதிரி சில தழும்புகள் இருந்துச்சு. இதை பார்த்து அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க அமெரிக்கால ரொம்ப ஃபேமஸா இருக்கிற பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டரான எட் அண்ட் லொரைனை கூப்பிடுறாங்க. அப்பதான் அவங்களும் இந்த கேஸுக்குள்ள வராங்க.
அங்க வந்து அந்த பொம்மையை பார்த்த வேரன்ஸ், இதுக்குள்ள குட்டி பொண்ணோட ஆத்மாலாம் இல்ல, இதுக்குள்ள இருக்கிறது ஒரு சாத்தான், இது ஒரு டீமன்னு சொல்றாங்க. இது அந்த பொம்மைக்குள்ள இருந்துட்டு அப்படியே உங்க உடம்புக்குள்ள போக முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இத அப்படியே விட்டிருந்தா முழுசா உங்க உடம்புக்குள்ள போயிருக்கும்னு சொல்றாங்க. இத கேட்ட டோனாக்கும் ஆன்ஜிக்கும் ஆன்ஜியோட பாய் ஃப்ரெண்டு லூக்கும் பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. இந்த பொம்மையில இருக்கிற டீமனை அழிக்க அவங்க ஒரு பிரைஸ்ட கூப்பிடுறாங்க. அங்க வந்த பிரைஸ்ட் சில மந்திரங்களை சொல்றாரு. இத பார்த்த உடனே டோனாவும் ஆன்ஜியும் இந்த பொம்மையை நீங்களே எடுத்துட்டு போங்கன்னு எட் அண்ட் லொரைன் கிட்ட சொல்றாங்க. அவங்களும் அந்த பொம்மையை எடுத்துட்டு அவங்களோட கார் பேக் சைட்ல லாக் பண்ணிட்டு நார்மல் ரூட்ல போனா இந்த பொம்மை ஆக்சிடென்ட் பண்ண வைக்கும்னு காட்டு வழியா போறாங்க. போற வழியெல்லாம் சில தடங்களும் வருது. அதையும் தாண்டி அந்த பொம்மையை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு சேஃபா போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போனதும் அவங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல பேசின பிரைஸ்ட் அவர் சர்ச்சுக்கு போற வழியில அவருக்கு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்க இருந்துச்சுன்னு ஜஸ்ட் மிஸ்ல அவர் தப்பிச்சிட்டதாகவும் சொல்றாரு. அந்த பொம்மைய அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு கண்ணாடி குண்டுக்குள்ள வச்சிடுறாங்க. அந்த ரூம்ல இதே மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு. அந்த பொருளையும் நிறைய ஆத்மா இருக்குன்னு சொல்றாங்க. இத நீங்க மூவில பார்த்திருப்பீங்க. பல வருஷம் கழிச்சு அவங்க அதை ஒரு மியூசியமா மாத்திட்டாங்க. அங்க நிறைய பேர் இந்த பொம்மையை பார்க்க வராங்க. இந்த பொம்மை ஃபேக்குன்னு ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி அந்த பொம்மையை கண்ணாடி கூண்டுல இருந்து எடுக்க பார்த்தாரு. ஆனா லொரைன் அதை தடுத்து அவரை வெளியே போக சொல்லிட்டாங்க. அவரும் அவர் கேர்ள் ஃப்ரெண்டும் ஊருக்கு திரும்ப போற வழியில ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறாங்க. அதுல அவர் அங்கேயே இறந்துடுறாரு. அவரோட லவ்வருக்கு பலமா அடிபட்டுருது. அப்புறம் சில நாள் கழிச்சு அந்த பொண்ணு இவங்களுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா இந்த பொம்மை மிஸ் ஆகிருச்சு, இந்த பொம்மை வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னா, எட் அண்ட் லொரைன் அவங்க ரூம்ல வச்சிருந்த பொசஸான திங்ஸ் எல்லாத்தையும் மியூசியம்ல வச்சு அதை ஒரு பிசினஸ் மாடலா டெவலப் பண்றாங்க. பல வருஷம் கழிச்சு அவங்க இறந்து போன அப்புறம் அவங்க மருமகனான டோனி ஸ்பேரோ இதை எல்லா ஊருக்கும் ஒரு டூர் மாதிரி எடுத்துட்டு போலான்னு முடிவு பண்றாரு. அதை டெவில்ஸ் ஆன் த ரன் அப்படின்னு பேர் வச்சு கொண்டு போறாங்க. அப்படி போகும்போது நிறைய பேர் கூட்டம் கூட்டமா அதை பார்க்க வராங்க. ஆனா நிறைய பேரை அலோ பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம அனபல் பொம்மையும் அவங்க டிஸ்பிளே பண்ணல. அங்க போன நிறைய பேர் அனபல் பொம்மை மிஸ் ஆகிருச்சு, அதனாலதான் அவங்க ப்ராப்பரா எதுவும் சொல்லலன்னு கதை கலப்பி விட்டுட்டாங்க. அததான் எல்லாரும் நம்பி ஆர்டிகல்ஸ் அப்புறம் வீடியோன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டா அந்த டூர்ல டோனி ஸ்பேரோட பார்ட்னரா இருக்கிற டான் ரிவரா இந்த டூர் அப்போ அவரோட ரூம்ல ஹார்ட் அட்டாக்ல இறந்து கிடந்தாரு. போலீஸ் விசாரணையில அது நார்மலான டெத்து தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா மக்கள் அதையும் ஆனபல் தான் பண்ணுச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு எல்லாம் ரிப்ளை தர மாதிரி டோனி ஸ்பேரோட பையன் ஒரு வீடியோ போடுறாரு. அனபல் பொம்மை இங்க தான் இருக்கு, எங்கேயும் மிஸ் ஆகலன்னு. அனபலோட ஸ்டோரி உண்மைன்னு சொல்றதுக்கு இதுவரை எந்த ப்ரூஃபும் இல்லை. இதெல்லாம் எட் அண்ட் லொரைனோட கேசஸ்னு அவங்க சொன்னது மட்டும்தான் ஒரே ப்ரூஃபா இருக்கு. இதுல வர டோனா, ஆன்ஜி அப்புறம் அந்த பிரைஸ்ட் பத்தி எந்த டீடைல்ஸும் இதுவரை கிடைக்கல. நீங்க சொல்லுங்க, இது உண்மையா இல்ல வெறும் கட்டுக்கதையா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல சந்திப்போம்.